வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ். வெப்3 உலகம் உங்களை வரவேற்கிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா அனைத்து வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்3 உலகம் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். கூடுதல் தகவல் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்று எக்ஸ் வேர்ல்டு ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் ஐடி ஆக்டிவேஷன் செய்வது எப்படி என்று ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோஸ் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டு போங்க, கூகுளில் டச் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷனில் xworld.netன்னு டைப் பண்ணுங்கள். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்திருக்கு பாருங்கள், எக்ஸ் வேர்ல்டு க்ரீன் கலரில் லோகோ, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதேமாரி வரும். பேக் டு சேஃப்டின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். டவுன்லோடு டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். டவுன்லோடு எனிவே டச் பண்ணுங்கள். டச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் பாருங்கள். டவுன்லோடு ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 to 5 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே பொறுமையாக ஸ்டெப்பாக பண்ணுங்கள். டவுன்லோட் ஆன பிறகு பாருங்கள், இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டாலை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். கீழே பாருங்கள், ஓப்பன் இருக்குது பாருங்கள், ஆரோ மார்க் காமிச்சிருக்கேன். ஓப்பனை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். கீழே பாருங்கள், ஹோமு, இன்வெஸ்டிங்கு, அடுத்து எக்ஸ் சிம்பிள், மைனிங், வேலட்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகி க்ரியேட் அண்ட் ஐடென்டிட்டின்னு வரும். அதை நீங்கள் ரெட் கலரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இன்வைட்டர் வேலட் ஐடி என்பது உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுடைய வேலட் ஐடியை அதில் என்டர் பண்ணணும். செட் பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் செட் பண்ணணுன்னா, உங்களுடைய கேபிட்டல் லெட்டர் பெயர் கேபிட்டல் லெட்ரு, இங்கிலீஷ் எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்து கேபிட்டல் லெட்ரு, மீதி எல்லாம் ஸ்மால் லெட்ரு, அடுத்து நம்பர். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் செட் பண்ணணும். ஸ்பெஷல் கேரக்டர் @ எல்லாம் போடக்கூடாது. ஓகே. அடுத்து பாஸ்வேர்டு டிப்புன்னு இருக்குது, அதை நீங்கள் எம்டியாக விட்டுருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இன்வைட்டர் வேலட் ஐடி, ஸோ என்னுடைய ரெஃபரல் கோடு, ஸோ என்னுடைய கோடு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ என்னுடைய மெம்பர்ஸ், டீம் லீடர்ஸ் அண்டு இன்வெஸ்டர்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நியூ மெம்பர்ஸ். ஸோ என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் அண்டு லீடர்ஸ், நியூ மெம்பர்ஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? செட் பாஸ்வேர்டு நான் ஆல்ரெடி சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. கீழே எல்லாம் செட் பண்ணிவிட்டு க்ரியேட்டை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, க்ரியேட் டிப்பு விட்டுருங்க. க்ரியேட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். பேக்கப் நவ் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இதேமாரி வரும். இந்த இடத்துல ஒரு 12 வார்த்தை வரும். ஓகேங்களா? இந்த 12 வார்த்தையும் ரொம்ப சீக்ரெட்டாக உங்களுடைய டைரியிலே எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். மறக்காமல் ஒரு டைரியை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பின் நம்பர் எல்லாமே எழுதி வைத்துக்கொள்வது நல்லது. ஓகேங்களா? இந்த 12 வார்த்தையும் டைரியில் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். 1, 2, 3ன்னு சொல்லி ஒரு 12 வார்த்தை இருக்குது. இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 வார்த்தை எழுதி வச்சுட்டோன்னே இங்கே மாறி வரும். கீழே எல்லாம் மாறி இருக்கும். மேலே கரெக்டாக நீங்கள் டச் பண்ணி உட்கார வச்சிட்டிங்கன்னா இந்தமாரி வரும். கீழே கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வரும். மேலே பாருங்கள், பெருக்கல் குறி இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். ஓகேங்களா? இந்த பேஜில் உங்களுக்கு கீழே பாருங்கள், ஹோமு, இன்வெஸ்டிங்கு, மைனிங், வேலட்னு இருக்குது. வேலட்டை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WLDன்னு ஒரு காயின் கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்னு ஒரு காயின் கொடுத்துருக்காங்க. இந்த WLD காயினை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அடுத்து ஏடிஎம் காயினும் வாங்கி ஆக்டிவேஷன் பண்ணணும். 2 காயினுமே வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்பதாக எப்படி வாங்குவதுன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக USDT டாலர்லேயே நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம். அடுத்து ஏடிஎம் காயின் வாங்கி ஆக்டிவேஷன் பண்ணணும். USDT டாலர் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். BEP20 டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் ஆக்டிவேஷன் பண்ணலாம். எத்திரிமிலும் ட்ரான்லேயும் ஆக்டிவேஷன் பண்ணலாம். நம்ம USDT BEP20 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? BEP20 அட்ரஸ் கீழே பாருங்கள், ரெட் கலரில்
வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். காப்பி அட்ரஸ் இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ லீடர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில், ஸோ அவங்க அந்த அட்ரஸுக்கு USDT அனுப்புவாங்க. அடுத்து ஏடிஎம் அட்ரஸ் காப்பி பண்ணி அதே போல் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு உங்கள் அட்ரஸுக்கு வந்து டாலர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம் டச் பண்ணுறேன், அதுக்குள்ளே காப்பி அட்ரஸ் இதுக்கு வந்து நெட்வொர்க்கெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ஏடிஎம் தான். இந்த அட்ரஸை நான் எப்போ போல் உங்களை யாரை இன்வைட் பண்ணாங்களோ உங்களுடைய லீடர்ஸுக்கு USDT BEP20 அட்ரஸும் ஏடிஎம்முடைய அட்ரஸும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு USDT அண்டு ஏடிஎம் காயின் இரண்டுமே சென்ட் பண்ணிவிடுவாங்க, உங்களுடைய அட்ரஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? வந்த பிறகு இன்வெஸ்டிங் இருக்குது பாருங்கள், கீழே ஆர்வமாக காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா USDT டாலர் மினிமம் $80 இருக்கணும். இங்கே ஏடிஎம்ன்றது 20 காயின் இருந்தால் போதும். ஓகேங்களா? இரண்டுமே இருந்தால் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். USDT டாலர் நீங்கள் வாங்க தெரிந்தவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஏடிஎம் காயின் வந்து உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ லீடரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா லீடர் வந்து உங்களுக்கு வாங்கி தருவார். இங்கே பாருங்கள் கீழே மோர்னு இருக்குது பாருங்கள், அந்த மோரில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா 45 நாள் கொடுத்துருக்காங்க, 15 நாள், 45 நாள், 180 நாள், 360 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டேஸை பொறுத்து உங்களுக்கு பர்சன்டேஜ் மாறும். 0.6 1% வரைக்கும் டெய்லி ROI கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் அசட் பேக்கேஜை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் ஆகிவிடும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்து மைனிங்னு இருக்குது, வேலெட்டை டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல மை வேலெட்னு இருக்குது பாருங்கள், மேலே ஐடின்னு போட்டு WLD F4CF2FB4 இது என்னுடைய வேலெட் ஐடி, உங்களுக்கு உங்களுடைய வேலெட் ஐடி காட்டும். ஸோ அதை எடுத்து உங்களுடைய டீமுக்கு உங்களை யார் நீங்கள் புதிதான நபர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது உங்களுடைய ஐடியை வச்சு நீங்கள் இந்த வீடியோ பிரகாரம் ஃபாலோ பண்ணி ரெஃபரல் பண்ணலாம். இப்படி தான் நீங்கள் ஸ்டெப்பாக பண்ணணும். ஸோ 1 or 2 டைம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ரிஜிஸ்டர் அண்டு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். இது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் வெப்3 உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணி ஆள் கொடுங்க, டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்வேல்டு குறித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது, ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுவது, அதாவது பதிவு செய்தல், பின்பற்றுதல், பணம் எடுத்தல், முழுமையான தகவலுக்கு வெப்3 உலகம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் KK.